WBBA வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்காக ஒண்ணு கூடி இருக்கோம். காரணம் பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஃபைனல்ஸ் நடந்துச்சு. அதுல ஆச்சரியப்படுற வகையில ஒரு முடிவு நடந்தது. மேசமோனே அவருடைய ஸ்ட்ராங்கான ஸ்பெஷல் மூவ காட்டி போட்டியை அப்படியே மாத்திட்டாரு. லீப்ரா இன்ஃபர்னல் பிளாஸ்ட். அது மூலமா ஒரு புதுவிதமான பேப்ளேடிங் திறமையவும் தைரியத்தையும் காட்டினாரு. ரொம்ப அட்டகாசமா இருந்தது. ஜிங்காவோட அவரும் இப்ப சேர்ந்துட்டாரு. அவர்தான் ஜப்பான் சார்பா இப்ப வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போற 2வது மெம்பர். ஓகே, இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. அது யாரா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. தயாரா இருக்க ரசிகர்களே, இங்க உங்க கண்ணு முன்னாடியே அது நடக்க போகுது. முடிவை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. கியோயா தான் ஜெயிக்கணும். சுபாசா, இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதுறது இதுதான் முதல் தடவை இல்லையா? ஆமா, கியோயாவும் சுபாசாவும் நேருக்கு நேரா போட்டி போடுறாங்கன்னா அது சாதாரண போட்டியா இருக்காது. அது கண்டிப்பா அசத்தலான போட்டியா தான் இருக்க போகுது. யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு நல்ல டீம்மேட் கிடைக்க போகுது இல்ல சிங்கா? அதேதான், 2 பேரும் சிறப்பான பிளேடர்ஸ் தெரியுமா? என்னதான் மேசமான புதுசா இருந்தாலும் அவனும் நமக்கு யூஸ் ஆவான். தம்பி ஏதோ சொல்ற, நான் திரும்ப உன்கிட்ட சொல்லணுமா? நான் தான் நம்பர் 1 பிளேயர். அதனால எனக்கு இதெல்லாம் கவலை இல்ல. என்ன கேட்டா 3வது மெம்பர் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த நம்பர் 1 விஷயத்தை இவன் விடவே மாட்டான் போல இருக்கே. குவாலிஃபையிங் ரவுண்ட்ல ஜெயிச்சதுக்கு இப்படி சீன் போடுறான். சுபாசா கிட்ட நீ தோத்து போயிட்ட, அத மறந்துடாத. ஹேய், அந்த விஷயத்தை இழுக்காத. குவாலிஃபையிங் ரவுண்ட்ல கெண்டா வந்து என் கவனத்தை டச திருப்பிட்டான். அதனால தான் நான் நினைச்ச பாயிண்ட் என்னால எடுக்க முடியல. நான் மட்டும் வேற அரினால போட்டி போட்டிருந்தேன்னா எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் தெரியுமா? இல்ல 10,000 கூட ஜெயிச்சிருப்பேன். அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருப்பேன். என்ன 10,000? ரைட் விடு. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மட்டும் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிற மாதிரி சிறந்த பிளேடரா மாறிடுவேன். இது நிச்சயம் நடக்கும், நீங்களே பாருங்க. கியோயா இதுல ஜெயிச்சிட்டா அப்புறம் நீ தாராளமா ஓய்வெடுக்கலாம். நீ என்ன போட்டி போட உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா போற ஊர்ல நல்லா சுத்தி பார்க்கலாம், அது உனக்கு போதும்ல. என்ன ஓவரா பேசுற? உண்மையதான் சொன்னேன். குவாலிஃபையிங் ரவுண்ட்ல தோத்தவனுக்குலாம் இவ்வளவு பேச்சு கூடாது. ரொம்ப பேசாத, கோவம் வந்தா உன்னை கடிச்சு தின்னுடுவேன். எப்பா விடுங்கப்பா, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்களே. இவனுங்க வேற. நானே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியலன்னு கவலையில இருக்கேன். ஒரு மிகப்பெரிய போட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இப்பவும் டீம்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியும்ல? என்ன வாய்ப்பு? வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டீம்ல மொத்தம் 3 ரெகுலர் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதோட ஒரு சப் மெம்பரும் இருப்பாங்க. நீ காம்படிஷன்ல டாப் 4ல வந்திருக்க. அதனால டீம்ல சப்பா இருக்க உனக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா? சப்பா சப்னா சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல. சப்ஸ்டிடியூட்டா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் மோசமான பிளேயர் இல்ல. அது சரி, இந்த போட்டியை பொறுத்தவரை யாரு ரொம்ப ஸ்ட்ராங்? சுபாசாவா இல்லனா கியோயாவா? நல்ல கேள்விதான். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிக சக்தியும் வச்சு கியோயா போட்டி போடுவான். இன்னைக்கு அது நடக்காது. சுபாசா சரியான ஜட்ஜ்மெண்ட்டையும் நல்ல டெக்னிக்கையும் வச்சு போட்டி போடுவான். இதுல யார் ஸ்ட்ராங்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம்பா. ஏன்னா 2 பேருமே ரொம்ப திறமைசாலிங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. என்ன கேட்டா கியோயா தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரை விட அவன் தான் ஸ்ட்ராங்கான பிளேடர். ஆனா சுபாசாவும் ஸ்ட்ராங் தான். இல்ல, கியோயா தான் ஸ்ட்ராங்கர். இல்ல, சுபாசா தான். பவர்னு வந்துட்டா சுபாசாவை அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சுபாசாவோட போட்டி போட்டிருக்கேன், அதுல தோத்து போயிருக்கேன். இருந்தாலும் சுபாசா தோத்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு ஆகாதவனா ஆயிடுவேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. போனா போகட்டும் தம்பி, ஆனா இதுல ஜெயிக்க போறது கியோயா தான். சுபாசான்னு சொல்றேன்ல, தடியா. ஏய், இவங்க வேற. போதும்பா, விட்டு தள்ளுங்க. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. சியூன், பசில இருக்கிறதுனால எப்படி எல்லாம் சண்டை போடுறீங்களோ? வேணும்னா இத சாப்பிடுங்க फ्रेंड्स. நல்ல டேஸ்டா தான் இருக்கு. யம்மி. இவ்ளோ ருசியானது கிராண்ட் ரெஸ்டாரன்ட் பிளாசால தான் கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்பவும் நீங்க அங்க வாங்கல. வரோம். ஆனா நீங்க இப்ப உளவு பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய உண்மையான ஆப்போனன்ட் பத்தி தெரிஞ்சுக்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு பேரு உளவு பார்க்கறதுன்னு கிடையாது. அதத்தானே நானே இப்ப சொன்னேன். மத்த நாடுகள்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறதுக்கு அது தேவையானதும் கூட. மத்த பிளேடர்ஸோட போட்டியை பார்க்கிறது கூட ஒரு விதமான பயிற்சின்னு இவர் நினைக்கிறாரு. ஆமாமா, மத்தவங்க போட்டி பாக்குறது ரொம்ப முக்கியம் தான், எனக்கும் தெரியும். ஆனா நான் ரொம்ப நேரமா போட்டி மட்டும் தான் பாக்குறேன். எனக்கு போட்டி போடணும்னு ஆசையா இருக்காதா? ஓகே ரசிகர்களே, இப்போ நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா?
முதல்ல வரப்போறது ஒரு வெட்டரன் பிளேயர். இவரை ஒரு பீஸ்ட்னு கூட சொல்லலாம். தி ஒன் அண்ட் ஒன்லி கியோயா. கியோயா 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 நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. அவன் கண்ணுல தன்னம்பிக்கையும் எச்சரிக்கையும் தெரியுது. இந்த போட்டிக்கு தன்னை நல்லா தயார்படுத்திருக்கான். ஆமா ஆமா, நாம கூட அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அவனை பார்க்கும்போது இதுக்கு தயாரான மாதிரி தெரியல. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்க்காக பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கான். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இந்த மலை எனக்கு இப்ப பெரிய விஷயமாவே தெரியல. பாத்துருவோமா? எனக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட். நீயும் என்னோட இந்த பயணத்துல கலந்துக்கிறியா? ஏன்னா இது நீ எதிர்பார்க்காத பயணமா இருக்க போகுது. எல்லாரும் கவனமா பாருங்க. ஏன்னா என் சக்தியை நேர்ல பாக்குற ஆதாரமா இருக்க போறீங்க. இப்ப அடுத்தது கூர்மையான புத்திசாலித்தனத்தால எதிரிகளை பந்தாடக்கூடியவர். ஸ்டேஜ்ல எப்பவுமே தன்னுடைய ராஜ்யம் இருக்கணும்னு நினைக்கிறவர் சுபாசா. சுபாசாவும் இன்னைக்கு வித்தியாசமா தான் இருக்கான். பேட்டில் பிளேடர்ஸ்ல என்னால பெருசா ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனா அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்னோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். பறந்து போ ஈகிள். அப்படிதான் கிடைச்சிட்டு போ. விடக்கூடாது. இந்த தடவை நீ சுதந்திரமா பறக்கணும். ஆகாயத்தோட உச்சியை நீ அடையணும். தோத்துருமோன்ற எண்ணம் எனக்குள்ள வரவே கூடாது. நான் ஜெயிக்கணும். எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. ஆமா, விட்றாத கியோயா. சுபாசா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜப்பான் சார்பா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல இந்த ரெண்டு பேர்ல யார் கலந்துக்க போறாங்கன்னு நமக்கு தெரிய வந்துரும். இதை விட ஒரு நல்ல ஆப்போனன்ட் கிடைக்க வாய்ப்பு இல்ல. நான் தயாரா இருக்கேன். ஆரம்பிக்கலாமா கியோயா? எதுக்காக பேசிக்கிட்டு? என்னோட எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கோ. இப்படி எல்லாம் பேசினதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட போற. அதையும் தான் பாத்துடலாமே. என் வழியில எந்த பிளேடர் வந்தாலும் அவனோட பிளேட சின்ன பின்னமாக்கிடுவேன். நீங்க காத்திருந்த தருணம் வந்துருச்சு பாய்ஸ். ரெடி 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. விடாத, தட்டி தூக்கு லியோன். ஈகிள். விட்டு கொடுத்துறாத. உன்னால முடியும் கியோயா. அவனை ஜெயிச்சிடு சுபாசா. ரெண்டு பேஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேருடைய பிளேடும் இப்ப ஸ்டேடியத்துடைய நடுப்பகுதியில இருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். அட்டகாசமான பேட்டில். அத பறக்க விடு. போ லியோன். ஈகிள், உன்னோட வேகத்தை குறைக்காத. கலக்குறாங்களே. சுபாசா ஆப்போனன்ட்டோட அட்டாக் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி விளையாடுறான். லியோன் கூட அதுக்கேத்த மாதிரி தான் விளையாடுது. வைல்ட் டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பா. லியோன் மூலமா ஸ்டேடியமா ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கு
மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவன் பிளேட பறக்க விடு. போ லியோன். கோ நல்லா உயரமா போ ஈகிள். அத விடக்கூடாது ஈகிள். ஸ்மாஷிங் க்ளோ. அங்க பாருங்க, அதுதான் சுபாஷாவோட சிக்னேச்சர் மூவ். என்ன இது? இதெல்லாம் பார்த்து நான் பயந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. லியோன் ஸ்பெஷல் மூவ் லைன் கேல் ஃபோர்ஸ் பால். கியோயோ அவனோட சிக்னேச்சர் மூவ் இப்ப காட்டிட்டான்ல. என்னது டொர்னேடோ பாலா? ஒயிட் பால் பர்ஃபார்மன்ஸ் டிப்போ பிளேடர்ஸோட சக்தியும் ஒண்ணா சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. அவன் உண்மையிலேயே அசத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பாக்குறது மூலியமாவே மூவஸ பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களே. நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. உன் தந்திரங்கள் பத்தி எனக்கு தெரியும். எனக்கு உன் ட்ரிக்ஸ் தெரியும். என்ன சொன்ன? ஈகிள் கவுண்டர் ஸ்டான்ஸ். ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் மூவ், இப்போ இன்னொன்னு வேறயா? லயன் கேர்ள் ஃபோர்ஸ் வால பயன்படுத்தினதுனால கியோயாவால இப்போ எந்த அட்டாக்கும் பண்ண முடியல. சுபாஷா அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். அத கிழிச்சுக்கிட்டு போ. கம் ஆன் ஈகிள். அங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல. போதுமான சக்தியை பயன்படுத்தல. இருக்கலாம், ஆனா இப்ப என் பொறுமை என்கிட்ட இருந்து போயிடுச்சு. எந்த பிளேடர் என் முன்னாடி இருந்தாலும் அவங்களோட பிளேட நாங்க சின்ன பின்னமாக்குவோம். தப்புச்சுட ஈகிள். என்ன ஒரு ஆச்சரியம்! லியோன் மலை போல தாக்க வந்துச்சு, ஆனா ஈகிள் தப்பிச்சிருச்சு. ஈகிள் காத்து மாதிரி கிழிச்சுக்கிட்டு போகணும். ஏன்னா லியோனுடைய சக்தி இந்த ஸ்டேடியத்தை அழிச்சிரு போல இருக்கு. ஓகே, நமக்கு நேரம் வந்துருச்சு லியோன். தட்டி தூக்கு. லைன் 100 ஃபேன் ஃபியூரி. லைன் 100 ஃபேங் ஃபியூரியா. இவன் கண்டிப்பா ஸ்டேடியத்தை உண்டு இல்லன்னு ஆக்க போறான் போல இருக்கு. அசத்துற செல்லம். கோ 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 கியோயா. உன்னால என்ன தாக்க முடிஞ்சதானே? பறந்து போ. அத கிழிச்சுக்கிட்டு போ ஈகிள். பிரமாதம். சுபாஷா அதுல இருந்து தப்பிக்கிறது ஏதோ டான்ஸ் மூவ் பண்ற மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க ஸ்பெஷல் மூவ்ஸ் அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆமா உண்மைதான். என்ன இருந்தாலும் இந்த சுபாஷா சண்டை போடுறது ரொம்ப கிளீனா இருக்கு. என்னால சும்மா பார்த்துக்கிட்டே நிக்க முடியாது. நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டணும். போ ஈகிள். தப்பான மூவ். என்ன இது? விடாத. கிங் லயன் டியரிங் பிளாஸ்ட். ஈகிள். பாத்தியா, இதுதான் என் லியோனோட பவர். என் ஆப்பனண்ட பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னல. என் எதிரி என்ன தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் யுக்தியை அவனுக்கு எதிராகவே பயன்படுத்தி நான் ஜெயிப்பேன். அப்படிப்பட்டவன் தான் இதுல ராஜா, பீஸ்டோட ராஜா. வாவ், அசத்துறானே. அப்படித்தான், அவனை விடாத. இதான் விஷயமா? என்ன சொல்றீங்க? என்னதான் ஜெயிக்க சக்தி இருந்தாலும் விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமான யுக்தியும் இருந்தா மட்டும்தான் கடைசியில ஜெயிக்க முடியும். அவன் எப்ப கிளீனா போட்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டானோ அப்பவே அவனால ஜெயிக்க முடியாது. முடிவு நீங்க பார்க்க போறது இல்லையா? முடிவு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. முயற்சியை விடாத சுபாஷா. சுபாஷா என்னோட ஈகிள். நிமிஷத்துல போட்டி மாறிடுச்சு. நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். தோத்துட்டேன். இல்ல, நான் இதுல ஜெயிச்சே ஆகணும்.
என் வெற்றி தான் இதோட முடிவு. சுபாசாவோட ஈகிள் அந்த சூறாவளியில மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. இத நம்பவே முடியல. ஒருவேளை இதுதான் நம்ம போட்டியோட முடிவோ? சரியா சொன்ன. போட்டி முடிஞ்சது. ஃபினிஷ் பண்ண. என்ன? நான் இதுல தோக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணா? நான் ஜெயிப்பேன். நாம ஜெயிப்போம். ஈகிள். நான் நிச்சயம் ஜெயிப்பேன். சுபாசா, அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியலையே. அவனை நான் முதல் தடவையா இந்த மாதிரி பாக்குறேன். சுபாசா, அவனுக்குள்ள அட்டகாசமான ஸ்பிரிட் இருக்குப்பா. இந்த சுபாசா பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்க்கவே முடியல. இல்ல, இப்படி இருக்க கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. இதுக்கு மேல என்ன ஏமாத்த முடியாது. நிச்சயமா நான் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன். லியோன், ஈகிள். இது அட்டகாசமா இருக்கு. போட்டியவும் தாண்டி, திறமையவும் சக்தியவும் தாண்டி இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது ஆக்ரோஷமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா இது சூப்பரா இருக்கு. யாரு ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. முடிவு மட்டும் பயங்கரமா இருந்தா எனக்கு போதும். அச்சச்சோ, இது நல்லதுக்கு இல்ல. இதே மாதிரி முழு சக்தியோட போட்டி போட்டாங்கன்னா அப்புறம் பேயால அதை தாங்க முடியாம போயிடலாம். இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேஸும் பீஸா ஆயிடும் போல இருக்கு. நீ என்ன சொல்ற? இல்ல சுபாசா, விடாத கியோயா. நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. முடிஞ்சது. போட்டி முடிஞ்சிருச்சு. ஆக்ரோஷமா நடந்துகிட்டு இருந்த இந்த போட்டியோட வின்னர் யாருன்னா தி கிங் ஆஃப் தி பீஸ்ட், கியோயா. நான் திரும்பவும் தோத்துட்டேன். என்ன இது? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அப்பா, ஒரு நிமிஷத்துல என்னெல்லாம் பண்ணிட்டாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் பதட்டமாவே இருந்துச்சு. உண்மைதான். ஆனா இப்ப டீம் ஜப்பானுக்காக கியோயா செலக்ட் ஆயிட்டா. ஆமா, உண்மைதான். கியோயா சூப்பர். இப்ப நீயும் ஜாப்பனீஸ் டீம்ல இருக்கிறதுனால வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சூப்பரா இருக்க போகுது. சரிதான். நான் கியோயா கூட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல கலந்துக்க போறேனா? கியோயா, கியோயா, நீ கலக்கிட்ட கியோயா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ என் கூட இருந்தா பேப்ளேட் சாம்பியன்ஷிப்ஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். கியோயா, என்ன சொன்ன? வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா? அதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு. அது நடக்க போற அந்த பெரிய ஸ்டேஜ்ல எல்லார் முன்னாடியும் நான் உன்னை தோக்கடிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை ஜிங்கா. இரு போகாத கியோயா. கியோயா.